வணக்கம். சித்திரை 1 ஏன் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது அப்படின்ற ஜோதிட ரீதியான காரணத்தை சொல்கிறேன். ஜோதிடம் அப்படின்றதே சூரியனை வச்சு சொல்லக்கூடியது தான், சூரியனுடைய ஒளி தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் இந்த ஜோதிடம். அதாவது சூரியனோட ஒளியை வாங்கி மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஜோதிடம், பலாபலன்கள், கணிப்புகள் இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். அதனால தான் என் சேனலுக்கு கூட பேர் அஸ்ட்ராலஜி த சயின்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது ஒளியின் அறிவியல் ஜோதிடம் அப்படின்னு வச்சுருக்கேன். சூரியனை தான் நம்ம ராஜா அப்படின்னு குறிப்பிடுறோம். சயின்டிஃபிக்காக நம்ம யோசிச்சோம்னாலும் சன் இல்லாமல் மில்கிவே கேலக்ஸியே இல்லை, பால்வெளி அண்டமும் இல்லை, பூமியும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களும் இல்லை இல்லையா. ஸோ சூரியனால் தான் மொத்த உலகமுமே மொத்த அண்டமுமே இயங்குது. அப்போது பூமியோட கண்ணோட்டத்திலிருந்து சூரியனோட ஒளி, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் அதீத வலுவை பெறக்கூடிய மாதம்ன்றது இந்த சித்திரை மாதம். அப்போ சித்திரை மாதம் சூரியன் எங்கே இருப்பாருன்னா மேஷத்தில் இருப்பார், உச்ச வலுவில் இருப்பார். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் லக்னமாக சொல்லப்படக்கூடியது இந்த மேஷ லக்னம் தான். முதல் லக்னத்தில் முதல் கட்டத்தில் சூரியன் உச்சமடைவார். அடுத்து ராணி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் 2வது கட்டத்தில் ரிஷபத்தில் உச்சமடைவாங்க. ஸோ சூரியனிலிருந்து தான் இந்த உலகமே தொடங்குது அப்படின்றதுனால சூரியன் அதீத வலுவை எட்டக்கூடிய இந்த சித்திரை மாதம் தான் தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக கருதப்படுகின்றது. சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு மூவ் ஆவார். அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து பங்குனி மாதத்தில் மீன ராசிக்கு வந்துடுவார். அப்போ நீங்கள் ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்த உடனேயுமே சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து இவங்க எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தாங்க அப்படின்றது சொல்லிடலாம். உதாரணமாக சூரியன் மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்க ஆனி மாதத்தில் பிறந்திருக்காங்க, சூரியன் மீனத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பங்குனி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 99% சித்திரை மாதம் பிறந்தவங்க ரொம்ப டாமினேட்டிங்காகவும் ரொம்ப கோபக்காரவங்களாகவும் ரொம்ப சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதில் அந்த 1% வேரியேஷன் இருக்கலாம், பட் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் கூட செவ்வாயெல்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா மே மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களை நோட் பண்ணி பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாத்துக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.